என்ன ரகுராம் இப்படி மாறிட்டாரு? அவ்வளோ கெத்தா சூலூர்லேயே பெரிய தலையாக இருந்த ரகுராம் இன்னைக்கு ஒய்ஃப் நகரமன்ற தலைவர் ஆன உடனே ஆசை ஆசையாக உங்களுக்குன்னு சாப்பாடெல்லாம் எட்டு வராரு. அந்த நகரமன்றத்தில் வேலை பார்க்குறவர் வந்து, ஐயா என்ன நீங்கள் போய் அம்மாவுக்கு சாப்பாடுலாம் எட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஏன் நான் எட்டு வரக்கூடாதா அப்படின்னு ரகு கேட்க, ஐயோ அதுக்காக சொல்லலைங்கய்யா, நீங்கள் தலைவராக இருக்கும்போது கட்ட சொன்ன கேன்டீன்லாம் கட்டி முடிச்சாச்சு. கேன்டீன் திறந்துட்டாங்கன்னா அப்புறம் அம்மாவுக்கு கேன்டீன் சாப்பாடே கொடுத்துடலாம். நீங்கள் வர வேண்டியது இருக்காதுல்ல, அதான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. இருந்தாலும் கேன்டீன் சாப்பாடு வீட்டு சாப்பாடு மாதிரி வராதுல்ல, என்னோட மனைவிக்காக நானே கொண்டு வர்றது எனக்கு பெருமை தானே அப்படிங்கிறாரு. நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம், ஜானகி நீ உட்காரு அப்படின்றாரு. இல்லை நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஜானகி கேட்க, இல்லை அப்படின்னு ரகுர் சொல்ல, அப்போ நீங்கள் உட்காருங்க நானே பரிமாறுறேன்னு ஜானகி சொல்ல, இல்லை நீ உட்காரு நான் தான் பரிமாறுவேன் அப்படின்னு சொல்லி ஜானகிக்கு எடுத்து வச்சுட்டு ஒரு அக்மார் குடும்ப தலைவராக நிற்கிறாரு நம்ம ரகுராம். ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து ஆஃபீஸ்லேயே சாப்பிட்றாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜானகிக்கும் ரகுராமுக்கும் இப்படி சீன்ஸ்லாம் வச்சா ஃபேன்ஸு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சரி, உங்களுக்கு வேறு ஏதாவது சீரியல் ரிவ்யூ பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.